பரபரப்பான பணிச்சூழல், வேலைப்பளு, ஞாபக மறதி உள்ளிட்ட பல்வேறு சூழல் காரணமாக நாம் விண்ணப்பிக்க வேண்டிய வேலைகளை மறந்து விடுகிறோம். திடீரென்று இன்றே கடைசி நாள் என்பதை தெரிந்து கொண்டு அடித்து பிடித்து ஓடி வரிசையில் நின்று கொண்டிருப்போம். இந்த பதட்டமான சூழல்களால் பல்வேறு பிரச்சினைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். திடீரென்று அரசு அலுவலர்கள் கேட்கும் ஆவணங்களை உடனடியாக கொடுக்க முடியாத சூழல் கூட ஏற்படலாம். சில நேரங்களில் முன்கூட்டியே தெரியாததால் மறந்து போய் விண்ணப்பிக்காமலும் இருந்து விடலாம். அப்படியென்றால் இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய நாட்கள் என்னென்ன என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கத்தான் உங்களுக்கு இந்த தகவல். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக, இலவச ஆதார் விவரங்கள் புதுப்பிப்பது. ஆதாரில் உள்ள விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கடைசி நாள் மார்ச் 14. அதற்கு பிறகு எந்தவிதமான புதுப்பிப்புகளுக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, பேடிஎம் பேமெண்ட்ஸ். மார்ச் 15ஆம் தேதிக்குள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் கஸ்டமர்கள் தங்களது பணத்தை வேறொரு வங்கிக்கு மாற்ற வேண்டும். ஏனென்றால் மார்ச் 15ஆம் தேதிக்கு பின் பேடிஎம் வங்கி கணக்குகளில் உங்களால் பணத்தை டெபாசிட் செய்யவோ அல்லது கிரெடிட் செய்யவோ முடியாது. மூன்றாவதாக, அட்வான்ஸ் டாக்ஸ் பேமெண்ட். 2023-24 நிதியாண்டில் அட்வான்ஸ் டாக்ஸின் 4வது மற்றும் இறுதி தவணையை செலுத்துவதற்கான கடைசி நாள் மார்ச் 15ஆம் தேதியாகும். நான்காவதாக, வரி சேமிப்பு முதலீடுகள். 2023-24 நிதியாண்டிற்கு வரி சேமிப்பதற்கான திட்டம் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட முதலீடுகளை செய்வதற்கு மார்ச் 31ஆம் தேதி இறுதி நாளாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, பேடிஎம் ஃபாஸ்டாக் யூசர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை போக்க நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒன் வெஹிக்கிள் ஒன் ஃபாஸ்டாக் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மார்ச் 31ஆம் தேதியாகும்.